வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்குறது SAR ஆஃப் ஃபினோதைசின்ஸ். ஃபினோதைசின்ஸை இன்னொரு நேம்லேயும் கேட்பாங்க, என்னன்னா ஆன்டிகொலினர்ஜிக்ஸ். ஸோ இதனோட ஆக்ஷனை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஃபினோதைசின்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கு இது ஃபினோதைசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சைக்கோட்ரிக் ட்ரக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம். ஸோ இதுதான் இதனோட யூஸு. இதை தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஃபினோதைசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது ஸ்ட்ரக்சரில். ஸோ ஃபினோதைசின் பேசிக் நியூக்ளியஸ் இஸ் ஃபினோதைசின். ஃபினோதைசின் டெரிவேட்டிவ்ஸில் ஃபினோதைசின் இருக்குது, அப்புறம் ஒரு ஆல்கைல் சைட் செயின் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அமினோ குரூப்ஸ் இருக்குது வித் சைட் செயின். அமினோ குரூப்லேயும் ஒரு பல்கியர் குரூப் அட்டாச் பண்ணலாம், ஓகேங்களா. அப்புறம் ஃபினோதைசின் நியூக்ளியஸ்லேயும் கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ ஃபினோதைசின்ல எண்ணில் வந்து 10 வரும், ஞாபகம் வச்சுக்கணும் ஃபினோதைசின்ல. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினோதைசின். ஸோ மாடிஃபிகேஷன் அட் அல்கைல் சைட் செயின்னா நைட்ரஜனில் அட்டாச் ஆகிருக்கிற ஃபினோதைசின்ல இருக்கிற நைட்ரஜனில் அட்டாச் ஆகிருக்கிற இந்த சைட் செயின் அல்கைல் குரூப் சைட் செயினை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு நைட்ரஜன் இருக்குது, 2 நைட்ரஜன் இருக்குது, 2 பக்கமும் 2 நைட்ரஜன் இருக்குது. ஸோ N10ல ஒரு நைட்ரஜன், இந்த எண்டில் ஒரு நைட்ரஜன். இதுக்கு நடுவில் 3 கார்பன் கண்டிப்பாக இருக்கணும். 3 கார்பன் இருந்தால் தான் ஆக்ஷன் இருக்கும், ஓகேங்களா. மித்தைல் குரூப் வந்து C1 ஃபர்ஸ்ட் கார்பன் N10ல் அட்டாச் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பனில் மித்தைல் குரூப் அட்டாச் பண்ணால் அதனோட பொட்டன்சி வந்து சைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும், ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை வந்து C1ல போட்டோம்னா அது கீழே கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸாம்பிள் குளோரோசிசின். குளோரோசிசின்ல வந்து என்ன இருக்குதுன்னா எண்ணுக்கு அப்புறம் C டபுள் பாண்டுவோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பொட்டன்ட் ஆன்டி டிப்ரெசன்ட் எஃபெக்ட். இது பொட்டன்ட் ஆக்ஷன் கொடுக்கும். அடிஷன் ஆஃப் CH3 அடுத்த கார்பன் 2 கார்பன் C2னா நெக்ஸ்ட் கார்பன், C3னா அதுக்கு அடுத்த கார்பன். இது இங்க வந்து CH3 அட்டாச் பண்ணா ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி பிரிட்ஜிங் ஆஃப் பொசிஷன் 3. பிரிட்ஜிங்னா ஒரு பாலம் மாதிரி அமைக்கிறது, செயினை ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து செயின் மாதிரி ஸ்டார்ட் பண்றது. பிரிட்ஜிங் ஆஃப் பொசிஷன் 3 and 1 ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏதாவது CH2 CH3 பண்ணோம்னா ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அமினோ குரூப் மாடிஃபிகேஷன்ங்கிறது கடைசியா இருக்கிற நைட்ரஜன்ல R1 R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் அமினோ குரூப் மாடிஃபிகேஷன். இந்த அமினோ குரூப்ல என்ன இருக்கு, R1 R2 2 சேர்த்துறாங்க. சேர்த்தும் போது அது ட்ரெஷரி அமீனா இருக்குது. இது வந்து ட்ரெஷரி அமீன் தான் ஆக்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு குரூப்பு அட்டாச் ஆயிருந்ததுன்னா ஆக்ஷன் இருக்காது. ஸோ அதை தான் சொல்றாங்க. NH2 இருந்தாலும் ஆக்ஷன் இருக்காது. அட்லீஸ்ட் 2 குரூப் ட்ரெஷரி நைட்ரஜனா இருந்தா தான் அது வந்து ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. N அல்கைலேஷன் வித் மோர் தேன் 1 கார்பன். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற R1 வந்து CH3 அப்படின்னு இருந்தா ஆக்ஷன் இருக்கும். அதுவே CH2 CH3 CH3 லாங் செயின் இருக்கும்போது ஆக்ஷன் இருக்காது, ஓகேங்களா. அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகும் எப்பன்னா டைமீத்தைல் அமினோ குரூப் 2 மீத்தைல் அமீன் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் R1 R2 ரீப்ளேஸ்ட் வித் இங்க கொடுத்துருக்கிறேன் பாருங்க, மார்ஃபனைல் இந்த குரூப். இது மாதிரி பிரிடினைல் இது மாதிரி குரூப் அட்டாச் பண்ணும்போது ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். பைப்ரசின் நியூக்ளியஸ்ல இருக்கிற அந்த நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கிற நைட்ரஜன் ட்ரெஷரி நைட்ரஜன்ல R1 R2 லாஸ்ட் எண்டு நைட்ரஜன்ல இப்போ மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருந்தா அது குளோர்ப்ரோமசின். அதுக்கு பதிலாக பைப்ரசின் அட்டாச் ஆயிருக்கும், இல்லைன்னா பைபிரிடின் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் குளோர்பிரசின் தயோரிடசின். பைபிரிடின் அட்டாச் ஆயிருந்தா தயோரிடசின். ஸோ இது மாதிரி அட்டாச் ஆயிருக்கும் போது இந்த குரூப்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபினோதைசின் நியூக்ளியஸ் கூட பைப்ரசின் அட்டாச் ஆயிருக்கு. அந்த பைப்ரசின் எண்டில் பார்த்தீங்கன்னா நீட்டமான டிகோட்னேட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆயிருக்கு. இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆயிருக்கும் போது இது வந்து என்ன ஆகுதுன்னா லிப்பிட் சாலிபிள் ஆயிருக்கு. ஸோ லாங் செயின் வந்து லிப்பிட் சாலிபிள் ஆகும்போது ட்ரக் வந்து ஸ்லோலி அப்சார்ப்ஷன் ரேட் வந்து கம்மி ஆகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த N4 எண்டு நைட்ரஜன்ல
இப்போ ஃபினைல் ஆர் அமினோஃபினைல் ஒன்லி ஃபினைல் பென்சீன் ரிங் இருக்கும்போது அது வந்து ஆக்டிவ் அதிகமாக. நெக்ஸ்ட் ஃபினோதைசின் ரிங்கு, அதில் இருக்க நம்பரிங் ரொம்ப பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த C2 கார்பன் 2வது பொசிஷனில் OH, HCN, CF3 இது மாதிரி அட்டாச் ஆகும்போது அதோட ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். CF3 எல்லாம் ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டை சப்ஸ்டியூட்டட் ஆர் ட்ரை சப்ஸ்டியூட்டட் 2 இல்லது 3 சப்ஸ்டியூஷன் அட் C2லேயே நீங்கள் நிறைய சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆகணும், ரொம்ப டாக்ஸிக் எஃபெக்ட் கொடுக்கும். CF3 is more potent. CF3 வந்து C2ல அட்டாச் பண்ணும்போது more பொட்டன்டா இருக்கும் than Cl. ஓகேங்களா? Cl என்ன பண்ணோம்னா, நான் அந்த Cl அட்டாச் பண்ணிங்கன்னா நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம், அதனால நம்மளால நடக்க முடியாது. ஆனால் CF3 போட்டால் நம்மளால நடக்க முடியும், ஆக்ஷன் வந்து எந்த ப்ராப்ளமும் நடக்காது. அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஆஃப் த சல்ஃபர் வந்து நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா, செல்ஃப் ஆக்சைடாக பண்ணிங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி, ஆன்டிசைக்கோட்டிக் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும்.